நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ சாப்டர் 5 அண்டர்ஸ்டாண்டிங் எலிமெண்ட்ரி ஷேப்ஸ் பார்க்கலாம். அதில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா லைன் செக்மெண்ட். ஸோ லைன் செக்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் லைன் செக்மெண்ட். அங்கே வந்து எக்ஸ்டெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, ஃபிக்ஸடாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, அவ்வளோதான். அதுதான் லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பொதுவாக ஒரு 2 லைன் செக்மெண்ட் இருக்குதுன்னா அது வந்து எது பிக்கராக இருக்குது எது ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வே நம்ம பார்ப்போம், பை அப்சர்வேஷன். ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இப்போ இந்த 2 லைன் செக்மெண்ட்டையுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும், கெஸ் பண்ண முடியுது, இதை விட இது பிக்கராக இருக்குது, ஆர்எஸ் அப்படின்றது பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதுதான் பை அப்சர்வேஷன். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரேசிங். பை ட்ரேசிங்கிறது வந்து ட்ரேசிங் பேப்பர் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ட்ரேசிங் பேப்பர் வச்சு எப்படி பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 லைன்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் செக்மெண்ட் இருக்குன்னா இது மேலே நம்ம ட்ரேஸ் பேப்பர் வச்சு நம்ம அந்த ட்ரேஸ் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரேஸ் பண்ணி எடுத்திருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம எந்த லைனோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லைன் மேலே வச்சு நம்ம பார்க்கலாம் எது பிக்கராக இருக்குது எது ஸ்மாலராக இருக்குதுன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த ப்ராசஸை வந்து இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 லைன் செக்மெண்ட்டையும் நம்ம வந்து ட்ரேசிங் மெத்தடால் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துகிட்டு பிக்யூ அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட் மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிக்யூன்ற லைன் செக்மெண்ட் நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஆர்எஸ்ன்ற லைன் செக்மெண்ட் வந்து நம்ம பிக்யூ லைன் செக்மெண்ட்டுக்கு பின்னாடி வைக்கணும். ஸோ வச்சு பார்க்குறப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஆர்எஸ் லைன் வந்து இங்கே லென்த்தியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பிக்யூ லைன் இஸ் ஸ்மாலர் தேன் ஆர்எஸ் லைன். ஸோ ஓகே சில்ட்ரன், இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பை அப்சர்வேஷன்லையும் பார்த்தீங்கன்னா விச் லைன் இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறப்போ கரெக்டாக நமக்கு அக்யூரசி இருக்காது. இப்போ 5 சென்டிமீட்டர் லைனை வந்து நம்ம பார்க்குறப்போ 5.5 மாதிரி தெரியும், அதில் வந்து அக்யூரசி இருக்காது. ஸோ அந்த மெத்தடும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் வந்து ட்ரேசிங் பேப்பர் மெத்தட் பார்த்தீங்க. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து ட்ரேசிங் பேப்பரை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எந்த லைனோட கம்பேர் பண்ணணுமோ அது மேலே வச்சு அகைன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மெத்தடுமே ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தட். ஸோ இந்த மெத்தடுமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதுலேயுமே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து என்னென்னா பை டிவைடர் அண்ட் ரூலர். ஸோ ரூலர்னா ஸ்கேல் தான், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். தேர்ட் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு டிவைடர் பார்ப்போம். டிவைடர் அப்படின்றது எல்லாருமே ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிவைடர். இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேர்ட் மெத்தட் என்னென்னா, தேர்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம டிவைடர் அண்ட் ரூலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்எஸ் அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணி அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை ரூலரில் வச்சு பார்ப்போம். பார்க்குறப்ப வந்து 9.5 வருது. ஸோ 9.5 வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 9.5 எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிக்யூ அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஸோ பிக்யூன்ற லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரூலரில் வச்சு பார்ப்போம். பார்க்குறப்ப வந்து எக்ஸாக்டாக 7 வருது. ஸோ 7 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ வந்து 9.5 பெருசா இல்லை 7 பெருசான்னு பார்க்குறப்ப 9.5 தான் பெருசு. ஸோ வந்து ஆர்எஸ் லைன் செக்மெண்ட் இஸ் த greatest line segment. Okay children, இப்போ 3 methods நம்ம வந்து line segment compare பண்றதுக்கு பாத்தீங்க. By observation, by tracing
அப்புறம் பை யூஸிங் டிவைடர் அண்ட் ரூலர். ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ பை அப்சர்வேஷன்லேயும் நமக்கு அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னேன். பை ட்ரேசிங்கில் வந்து மோர் டிஃபிகல்ட்டி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த 2 மெத்தட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிவைடர் ரூலர் யூஸ் பண்ணுற மெத்தட் அக்யூரசியும் ஓகே அண்ட் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ரூலர் மட்டும் யூஸ் பண்ணாலும் அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறையா காஸ் பண்ணும் நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஆங்கிள் பார்க்க போகிறோம். ரைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இருக்கும், அதுதான் ரைட் ஆங்கிள். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்ன்றது இஸ் நத்திங் பட் 2 ரைட் ஆங்கிள்ஸ். 2 ரைட் ஆங்கிள்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா அதில் வந்து இப்போ எல் ஷேப்பில் இருக்கிறது நான் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ அதே இது நம்ம இந்த சைடும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இது பார்க்குறப்போ இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. ஸோ 90 + 90 180. ஸோ அந்த 180 டிகிரியை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள்ன்றது எப்படின்னா ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் பார்க்கணும். இப்போ நமக்கு மேலே வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். அதே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கீழேயும் சேர்த்து பார்க்குறப்போ நம்ம வந்து 4 ரைட் ஆங்கிள்ஸ் இல்லைன்னா 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ 4 ரைட் ஆங்கிள்ஸ் சேர்ந்தது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். 90 + 90 + 90 + 90 நம்ம பண்ணோம்னா 360 டிகிரி வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்மெட்டில் எப்படி சொல்லலாம், மேலே அதாவது மேலே ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள், கீழே ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ மேலே ஒரு 180 டிகிரி, கீழே ஒரு 180 டிகிரி. ஸோ 180 + 180 நமக்கு 360 வரும். ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னா 360 டிகிரி வச்சு ஃபார்ம் ஆகிறதா கம்ப்ளீட் ஆங்கிள். அடுத்து இன்னொரு ஆங்கிள் இருக்குது, அது என்னன்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும். அதாவது 180யை விட அதிகமாக இருக்கும், லெஸர் தென் 360 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது தான் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 270 டிகிரி. இந்த 3 பார்ட் எடுக்கணும், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த 3 பார்ட் மட்டும் எடுத்தோம்னா அதுதான் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளில் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 270 டிகிரி இருக்கும், அதுதான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெவல்யூஷன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதுதான் நம்ம ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேர்னிங் பை 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் 4 ரைட் ஆங்கிள்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் மேக்ஸ் அ ஃபுல் டர்ன். அதாவது 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது இப்போ இந்த மாதிரி கிளாக், ஒரு எக்ஸாம்பிள் கிளாக் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ நமக்கு வந்து டேர்னிங் பை 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கும், கீழே ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்னா டேர்னிங் பை 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் 4 ரைட் ஆங்கிள்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனா கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரொட்டேஷன் முடிகிற வரைக்கும் சுற்றுறது. ஸோ அதுதான் வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் அ ஃபுல் டர்ன். This one complete turn is called one revolution. இந்த one complete turn வந்து one revolution அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா from 12 to 3 இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்கள் வந்து இதில் 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனாக இந்த ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ இது குவார்ட்டர், இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா அது குவார்ட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா அது ஹாஃப், இங்கேருந்து இங்கே வரப்போ முக்கால் சொல்லுவோம் இல்லையா, 3/4. அப்புறம் இந்த ஹோல் இது வர்றப்போ 1 ஆயிரும். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 12லேருந்து 3 வரைக்கும் வரணும் அப்படின்னா எவ்வளோ ரெவல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படின்றப்போ 30 30 30 இருக்கும். 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி சேர்ந்தது அந்த ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ 30 30 30 90 வந்துடும். இப்போ நமக்கு 12 to 3 தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 90 டிகிரி, இங்கே ரைட் ஆங்கிள் தானே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 90 டிவைடட் பை இந்த ஹோல் பார்க்குறப்போ நமக்கு 360. 90 90 90 90 360. இப்போ 90/90 பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன வரும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4 வரும். இப்போ 1/4 ஆஃப் ரெவல்யூஷன், 1 ரைட் ஆங்கிள். ஸோ அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன்.
இது ஹோல் வந்து 1 அப்படின்னா இது குவார்ட்டர், இது ஹாஃப், இது 3/4, இது ஹோலாக வரப்போ 1 ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரம் 12 to 6 கேட்குறாங்க. ஸோ 12லேருந்து 6 வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஹாஃப் அப்படின்னு சொல்லிடலாம். இது குவார்ட்டர் 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 ப்ளஸ் குவார்ட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதையும் இந்த மாதிரி டெரிவேஷன் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 90 + 90ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லைன்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ 180 வருது. 180 divided by 360 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/2 ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது 2 ரைட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 12 to 9 கேட்குறாங்க. ஸோ 12லேருந்து 9 வரைக்கும் எவ்வளோ ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 இது வருது, 3 ரைட் ஆங்கிள்ஸ் வருது. ஸோ 90 + 90 + 90 நமக்கு வந்து 270 வரும். இல்லைன்னா சிம்பிள் நான் சொன்ன மாதிரி குவார்ட்டர், ஹாஃப், முக்கால், அதாவது 3/4 நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். டெரிவேஷன் பண்ணி பார்க்குறப்போ நம்ம டெரிவேஷன் பண்ணி காமிக்கணும். அதனால 270 divided by 360 டிகிரி நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3/4 கிடைக்கும். ஸோ அப்போ 3/4 ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது 3 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷனாக நமக்கு தெரியும் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ இதில் ரெவல்யூஷன் கேட்குறாங்க. எப்படி நம்ம கிளாக்குக்கு பண்ணோமோ அது மாதிரி இதுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்த் டு ஈஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ நார்த் டு ஈஸ்ட்டுக்கு பார்க்குறப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் தான். ஸோ ரைட் ஆங்கிள்னா இது வந்து குவார்ட்டர்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற ரெவல்யூஷன் வந்து 1/4 ஆஃப் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்குறாங்க, நார்த் டு சவுத் கேட்குறாங்க. நார்த்ல இருந்து சவுத்துக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 1/4, இங்கே ஒரு 1/4. ஸோ 1/4 + 1/4 நம்ம 1/4 + 1/4 ஃப்ராக்ஷன் அடிஷன் பண்ணுவோம் இல்லையா. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா 4 அப்படியே போட்டுருவோம், நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 1 + 1 வந்து 2 வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1/2. ஸோ 1/2 ஆஃப் ரெவல்யூஷன். நமக்கு தெரியும் ஹாஃப்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க, நார்த் டு வெஸ்ட் கேட்குறாங்க. நார்த்லேருந்து வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் தான் வரணும். ஸோ நார்த் டு வெஸ்ட். ஸோ அப்போ வரப்போ என்ன வரும், 1/4 1/4 1/4 3 குவார்ட்டர் பார்ட்ஸ் வரும். ஸோ 1/4 1/4 1/4 ஆட் பண்ணோம்னா நமக்கு 3/4 முக்கால் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 3/4 ஆஃப் ரெவல்யூஷன். ஃபைனலி என்ன கேட்குறாங்கன்னா நார்த் டு நார்த். ஸோ நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி நார்த்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுச்சு அப்படின்னா அது ரெவல்யூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நார்த் டு நார்த் வரப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்துடும். ஸோ நார்த் டு நார்த் வரப்போ 1 ரெவல்யூஷன். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் பார்த்தோம், இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்ன்றது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது, ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது அப்படியே ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகிறது. ஸோ இதில் ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, நார்த் டு வெஸ்ட். ஸோ நார்த் டு வெஸ்ட்டில் ரெவல்யூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நார்த் டு வெஸ்ட் பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்துடக்கூடாது. நார்த்லேருந்து ஈஸ்ட் வந்து சவுத் வந்து வெஸ்ட் போகக்கூடாது. இது வந்து கிளாக் வைஸ் ஆயிரும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்னது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து நார்த் டு வெஸ்ட் போகிறப்ப இந்த மாதிரி தான் போவோம், நார்த்லேருந்து வெஸ்ட். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன தான் ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ 1/4 தான். ஸோ 1/4 ஆஃப் ரெவல்யூஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் நார்த் ஃபேஸ், அதான் நார்த் டு வெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். ஸோ பேரலல்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பெர்பெண்டிகுலர்னா என்னதுன்னா 2 லைன் செக்மெண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிறது வந்து 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபின்னு ஒரு லைன் இருக்குது, அதை வந்து சிடின்ற லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இன்டர்செக்ட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன அர்த்தம், ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இதுவும் இன்டர்செக்ட், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா பைனானது 2. ஸோ 2 செக்டர்ஸாக எப்படி வந்து ஈக்குவலாக பிரிக்கிறது. இப்போ இந்த லைன் செக்மெண்ட், ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இன்னொரு லைன் செக்மெண்ட்டை வந்து அதே 90 டிகிரியில் வந்து இன்டர்செக்ட் பண்ணணும். அதே அட் த சேம் டைம் நமக்கு ஈக்குவலாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா கரெக்டாக அது வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் அது வந்து இன்டர்செக்ட் ஆகணும். 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகணும். அதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ வந்து இங்கே வந்து PQ is the perpendicular bisector to the line segment AB. Next concept வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸை வந்து 2 விதமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அதோட ஆங்கிள்ஸ் வச்சு பண்ணலாம், இன்னொரு வந்து அதோட சைட்ஸ் வச்சு பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்து இதில் 3 டைப்ஸ் பார்க்கலாம் இப்போது. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுதான் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இதே இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸர் தென் 180 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும், அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை வந்து சைட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ சைட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே 3 டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். இப்போ ஒரு சைடு 4 சென்டிமீட்டர்னா ஒரு சைடு 5 சென்டிமீட்டர், ஒரு சைடு 6 சென்டிமீட்டர், அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த சைடும் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இந்த சைடு 2 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதுக்கு ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் ஆங்கிள்ஸ். ஸோ ப்ரொடெக்டர் எல்லாருக்குமே தெரியும், ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ப்ரொடெக்டர் இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 90 டிகிரி மார்க் பண்ணோன்னா இதுதான் வந்து ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு 1லேருந்து 89 வரைக்கும் இருக்கணும், அதுதான் அக்யூட் ஆங்கிள். லெஸ் தென் 90யாக இருக்கணும். 90 போயிடுச்சுன்னா அது ரைட் ஆங்கிளாக மாறிடும். ஸோ 1லேருந்து 89 வரைக்கும் எந்த டிகிரி இருந்தாலும் அது அக்யூட் ஆங்கிள். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ 45 டிகிரி வரைகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்டரை வந்து இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டில் கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 0லேருந்து பார்க்கணும். இந்த கீழே இருக்கு இல்லையா 0, இதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 45 டிகிரி மார்க் பண்ணி வரைஞ்சோன்னா இதுதான் வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா 91லேருந்து 179 டிகிரி இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 180 போயிடுச்சுன்னா கூட அது ஸ்ட்ரைட் ஆங்கிளாக மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 91லேருந்து 179 வரைக்கும் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு 120 வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் 120 டிகிரியில் வரைகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக 120 டிகிரி இருக்குல்ல, அதுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டு வரைஞ்சோன்னா இதுதான் வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிகன்ஸ். பாலிகன்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், மோர் தென் 2 சைட்ஸ் இருந்துச்சுன்னா பாலிகன்ஸ். ஸோ அதே மாதிரி பாலிகன்ஸ்ன்றது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர்ஸ் தான். அது வந்து ஃபுல்லாமே லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும், கர்வ்ஸ்லாம் இருக்காது, ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸ் தான். இப்போ 3 சைடட் பாலிகன்ஸ் பார்த்தோன்னா ட்ரையாங்கிள். 4 சைடட் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. குவாடிலேட்ரல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ட்ரெபிசாய்ட், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், இது எல்லாமே குவாடிலேட்ரல் தான். 5 சைடட் பாலிகன் பார்த்தீங்கன்னா பென்டகன், 6 சைடட் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன், 7 சைடட் பார்த்தீங்கன்னா ஹெப்டகன், 8 சைடட் பார்த்தீங்கன்னா ஆக்டகன், 9 சைடட் பார்த்தீங்கன்னா நானோகன், 10 சைடட் பார்த்தீங்கன்னா டெக்ககன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 3 டைமென்ஷனல் ஷேப் தான் பார்க்க போகிறோம். 3D ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம க்யூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ க்யூப்பில் வந்து 3 இது இருக்குது, எட்ஜு, ஃபேஸ், வெர்டிசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்ப்போம். ஃபேஸ் அப்படின்றது என்னதுன்னா இது ஒரு ஃபேஸ், இது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸ். ஸோ இது மாதிரி க்யூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது 2. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 இருக்கும். ஸோ அது ஒரு 2. அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். ஸோ அது 2. ஸோ 2 + 2 + 2 6. இப்போ 6 ஃபேஸஸ் இருக்கும் க்யூபுக்கு. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் பார்த்தோம்னா இந்த கார்னர்ஸ், இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ், வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம், ப்ளூரல் ஃபார்ம் வந்து வெர்டிசஸ். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அதே மாதிரி கீழே 4 இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 8 வெர்டிசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ் அப்படின்னா 2 ஃபேஸஸ் மீட் ஆகிற இடம். ஸோ இப்போ இது ஒரு ஃபேஸ், இங்கே சைடில் ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸும் மீட் ஆகிற இடம் வந்து இந்த இடம். ஸோ இது வந்து என்னது நமக்கு, இதை தான் நம்ம வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேஸுக்கு வந்து 4 எட்ஜஸ் இருக்கும், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 4 எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 12 வரும். ஸோ சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். 3D ஷேப்ஸ்க்கு வந்து சிலிண்டர் சொல்லலாம், ட்ரையாங்குலர் ப்ரிசம் சொல்லலாம், கோன் சொல்லலாம், கியூபாய்ட் சொல்லலாம். சைஸ் 5.1 பாருங்கள். Question number 1. What is the disadvantages in comparing line segment by mere observation? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் படிச்சிருக்கிறோம். லைன் செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அப்சர்வேஷன் மெத்தட் பார்த்தோம்.
ஸோ அப்சர்வேஷன்றதுனா என்னது, நம்ம பை வியூவிங் நம்ம கண்ணால் வந்து ஒரு 2 லைன் செக்மெண்ட்ஸை பார்த்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா, in comparing line segments by mere observation has disadvantage as it is not accurate comparison of line segments. நம்ம பார்க்குறப்போ நம்மளால கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ 5.2 இருக்கிறது நமக்கு 5 மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்து அக்யூரசி இருக்காது. இந்த வேர்டு தான் இந்த கொஸ்டினுக்கு மெயினு. அக்யூரசி வந்து இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Why it is better to use a divider than a ruler while measuring the length of the line segment? ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டிவைடர் வச்சு மெஷர் பண்ணுறோம், ஒரு ரூலர் வச்சு மெஷர் பண்ணுறோம். பட் வந்து ரூலரை கம்பேர் பண்ணுறப்ப, ரூலர் இஸ் நத்திங் பட் ஸ்கேல் தான். ஸோ ரூலரை கம்பேர் பண்ணுறப்போ டிவைடர் வச்சு மெஷர் பண்ணுறது பெட்டர். ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆஸ் டு மெஷர் லைன் செக்மெண்ட் பை யூஸிங் ரூலர் மே ஹேவ் டிஸ்அட்வான்டேஜ். எதனால டிஸ்அட்வான்டேஜ், ரூலர் யூஸ் பண்ணுறதால எதனால டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட திக்னஸ், அந்த ரூலரோட திக்னஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஆங்குலர் வியூவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ அதோட திக்னஸ், அந்த எட்ஜோட திக்னஸ் வந்து இருக்கிறனால நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் இது வந்து ரூலர் வந்து வென் கம்பேர்ட் டு டிவைடர் நம்ம பண்ணுறப்போ ரூலர் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ட்ரா எனி லைன் செக்மெண்ட். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் வரைய சொல்கிறாங்க. அதுக்கு நேம் வந்து ஏபி கொடுத்துக்க சொல்கிறாங்க. டேக் எனி பாயிண்ட் சி. சின்ற ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து லைங் இன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் அந்த பாயிண்ட்டை லை பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. மெஷர் த லென்த் ஆஃப் ஏபி பிசி ஏசி. ஸோ ஏபியோட லென்த் மெஷர் பண்ண சொல்கிறாங்க, பிசியோட லென்த் மெஷர் பண்ண சொல்கிறாங்க, ஏசியோட லென்த் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் சிபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ மாதிரி ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் சிபியான்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே நோட்டும் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஏபிசி ஆர் எனி 3 points on a line such that AC plus CB is equal to AB, then we can be sure that C lies between A and B. ஸோ ஏபிசி அப்படின்றது வந்து அந்த லைனில் வந்து 3 points எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போது ஏசி ப்ளஸ் சிபி பண்ணுறப்போ நமக்கு ஏபி கிடைக்குது. அப்போது வந்து நம்ம ஷுவராக நம்ம வந்து சொல்லலாம் சின்ற பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நோட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சம்மில் அந்த ஈக்குவேஷனை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கிறோம். அதில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். சின்ற பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து லை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ற பாயிண்ட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஏசி ப்ளஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ஏபின்ற ஈக்குவேஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளா ஒரு மெஷர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபி அப்படின்றது வந்து 9 cm அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரா எ லைன் செக்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஏபி ஆஃப் 9 cm. இது நம்ம என்ன நம்பர்னாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நவ் மார்க் பாயிண்ட் சி ஆன் ஏபி அட் 4 cm. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 4 cm தள்ளி சின்ற பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து 4 cm தள்ளி கரெக்டாக வச்சுக்கலாம். ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு 4 cm மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நவ் யூஸிங் டிவைடர் யூஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து 9 cm இங்கே 4 cm கண்டிப்பாக இங்கே 5 cm தான் இருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 5 cm. Hence 4 cm plus 5 cm is equal to 9 cm. ஸோ இப்போ அவங்க சொன்ன அந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தட் இஸ் ஏசி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ அவங்க வந்து எஸ் ஆர் நோ கேட்டாங்களே, எஸ். ஸோ இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. இஃப் ஏபிசி ஆர் 3 points on a line such that AB is equal to 5 cm, BC is equal to 3 cm, AC is equal to 8 cm. அவங்களே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு லைனில் ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 points இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. Which one of them lies between the others two?
ஸோ 2 பாயிண்ட்க்கு நடுவில் எந்த பாயிண்ட் வந்து லை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை வந்து அப்படியே எடுத்து எழுதணும். அஸ் அக்கார்டிங் டு த கிவன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஏபிபிசி அது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். இட் இஸ் கிளியர் தட் ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5 ஏபி வந்து 5 கொடுத்துருக்காங்க, பிசி வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 + 3 = 8. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷன்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அதில் வந்து நமக்கு ஏபி இங்கே வந்து பி வரும். ஸோ ஏபி அப்படின்றது 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிசி வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏபி 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிசின்றதுனால நம்ம இந்த லைன் சேம் லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏபி பிசி வரைஞ்சாச்சு. அப்போ வந்து நமக்கு ஏசி வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பி தான். So therefore we can say that B is a point lying between AC. Question number 5 பாருங்க. Verify whether D is the midpoint of AG line segment. ஸோ அவங்களே ஒரு லைன் செக்மெண்ட் ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து டீன்றது மிட் பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சென்டிமீட்டர், அதாவது ஒரு யூனிட் தள்ளி இருக்குது. 1 2 3 4 5 6 7ன்றது நமக்கு ஒரு யூனிட். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ வந்து ஒரு யூனிட் தள்ளி நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் டி வந்து மிட் பாயிண்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி, சிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ, டிஇ இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். எல்லாமே 1 சென்டிமீட்டர் கேப்பில் தான் இருக்குது. தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏடி இந்த சைடு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி. ஸோ இந்த 3 நம்ம ஆட் பண்ணுறப்போ 3 சென்டிமீட்டர் வரும், 3 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் பாருங்கள், டிஜி லைன் செக்மெண்ட் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஇ ப்ளஸ் இஎஃப் ப்ளஸ் எஃப்ஜி. ஸோ இங்கிட்டும் நமக்கு அந்த 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கிட்டும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இங்கிட்டும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக ஏடி இஸ் ஈக்குவல் டு டிஜி. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போ டீன்றது வந்து நமக்கு மிட் பாயிண்டாக தான் இருக்கும். தேர்ஃபோர் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் நம்பர் 6 பாருங்க. இஃப் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஸோ ஏசின்னு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதில் வந்து பீன்ற மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இப்போ வந்து பிடின்றனால இந்த லைனே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைனே எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைகிறப்போ பிடிக்கு மிட் பாயிண்ட் வந்து சின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ற பாயிண்ட் வச்சுக்கோங்க. வேர் ஏபிசிடி பி ஆன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஏபிசிடி இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா சே வெதர் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ ஏபி வந்து சிடிக்கு ஈக்குவலா அப்படின்ற ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இஃப் பி இஸ் த மிட் பாயிண்ட், பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஏபி வந்து பிசிக்கு ஈக்குவல்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசின்றது ஒரு 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஏபின்றது ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், பிசின்றது ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது தெரியும். ஆல்சோ கிவன் சி இஸ் த மிட் பாயிண்ட், அதே மாதிரி சின்றது மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. பிடியோட லைன் செக்மெண்ட்டில் சின்றது மிட் பாயிண்ட்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி, இங்கே 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் 1 and 2, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, ஏபின்றது சிடிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்றது ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து கண்டிப்பாக பிசியும் நமக்கு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, நமக்கு பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ நமக்கு பிசின்றது 3 சென்டிமீட்டர். அப்போ பிசி 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிடியும் நமக்கு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடியாக தான் இருக்கும். ஏன்னா இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும்.
ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. Question number 7 பாருங்க. Draw 5 triangles and measure their sides. Check in each case if the sum of the length of any two sides is always less than the third side. So 5 triangles வந்து draw பண்ண சொல்றாங்க. அதோட sides வந்து measure பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஒரு case வந்து check பண்ண சொல்றாங்க. என்ன கேஸ்னா the sum of the length of any two sides. ஏதாவது ஒரு ரெண்டு சைடு எடுத்து நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா is always less than the third side. third side விட எப்பயுமே கம்மியாக தான் இருக்குமா அப்படின்ற கேஸ் வந்து செக் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா வந்து நீங்க வந்து ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு தியரம் படிப்பீங்க. ஸோ எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் மோர் தென் த தேர்ட் சைடாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு வேலிட் ட்ரையாங்கிள்னே நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம அதை வந்து ட்ரா பண்ணி நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நம்மலாம் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏபி பிசி சிஏ. ஸோ நான் வந்து ஒரு 2.5 4.8 5.2 அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர், ஏசி இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர். இப்போ ஏதாவது டூ சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஏபியும் பிசியும் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர் பிளஸ் 4.8 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 7.3 சென்டிமீட்டர் வரும். சின்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து 7.3 இஸ் கிரேட்டர் தென் 5.2. ஸோ இப்போ வந்து அப்போ என்ன ஆகும் 7.3ன்றது ஏபி பிளஸ் பிசி. ஏபியவும் பிசியும் ஆட் பண்ண ஆன்சர் தான் 7.3. அப்போ ஏபி பிளஸ் பிசி இஸ் கிரேட்டர் தென் 5.2ன்றது வந்து ஏசியோட மெஷர்மெண்ட் தான் நமக்கு 5.2. அப்போ ஹென்ஸ் சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. இது மாதிரி 5 ட்ரையாங்கிள்ஸ்க்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஸ்கேலிங் மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எல்லா சைட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்க. PQR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ PQ வந்து 2 சென்டிமீட்டர், QR வந்து 2.5, RP வந்து 3.5 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெட் PQ is equal to 2 centimeter, QR is equal to 2.5 centimeter and PR is equal to 3.5 centimeter. இப்போ நம்ம as usual நம்ம வந்து PQ and QR எடுத்து ஆட் பண்ணலாம். PQ plus QR is equal to 2 centimeter plus 2.5 centimeter is equal to 4.5 centimeter வரும். இப்போ இதுவுமே பாருங்க since 4.5 அப்படின்றது greater than 3.5. So PQ plus QR is greater than PR. Hence the sum of any two sides of a triangle is greater than the third side. இதுவுமே நமக்கு greater தான் வந்திருக்கு. Next case 3 பாருங்க. In triangle XYZ னு ஒரு triangle எடுத்துக்கலாம். So XYன்றது வந்து 5 cm, YZ வந்து 3 cm and XZ வந்து 6.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து லெட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்லா சைட்ஸையும் எழுதிக்கோங்க. XY is equal to 5 cm, YZ is equal to 3 cm and ZX is equal to 6.8 cm. இதுவுமே நான் இப்போ வந்து XYயும் YZயும் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ 5 cm plus 3 cm is equal to 8 cm. Since 8 is greater then 6.8. அப்போ 8ன்றது நமக்கு XY plus YZ. So XY plus YZ is greater than ZX. Hence the sum of any two sides of triangle is greater than the third side. இதுவுமே நமக்கு greater தான் வருது. Next case 4 பாருங்க. In triangle MNSனு ஒரு triangle எடுத்துக்கலாம். So MNன்றது 2.7 cm எடுத்துக்கலாம். NS அப்படின்றது 4 cm. இது வந்து 4.7 cm. இப்போ லெட்னு சொல்லிட்டு நம்ம given data எல்லாம் எழுதிக்கலாம். MN is equal to 2.7 cm, NS is equal to 4 cm, MS is equal to 4.7 cm. இப்போ எனி டூ சைட்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ MNஐயும் NSஐயும் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஸோ 2.7 cm plus 4 cm is equal to 6.7 cm. Since இப்போ இதுவுமே நமக்கு 6.7 is greater than 4.7. So MN plus NS is greater than MS. Hence the sum of any two sides of a triangle is greater than the third side.
இப்போ அடுத்து கேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா KLM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். 5th கேஸ் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ 3 சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ let KL is equal to 3.5 cm, LM is equal to 3.5 cm and KM is equal to 3.5 cm. இப்போ any 2 sides எடுத்து ஆட் பண்ணலாம். KL plus LM is equal to 3.5 cm plus 3.5 cm வந்து நமக்கு 7 cm வரும். இதுவுமே நமக்கு 7 cm is greater than 3.5 cm. ஸோ அப்போ வந்து எல்லா கேசஸ்லேயுமே நமக்கு வந்து கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ ஃபார் 1/4 revolution we have so KL plus LM greater than KM. Hence, the sum of any 2 sides of a triangle is greater than the third side. So, இப்போ நம்ம இந்த 5 triangles வச்சு நம்ம என்ன conclusionக்கு வரலாம்? Hence, we conclude that the sum of any 2 sides of a triangle is never less than the third side. Exercise 5.2 பாருங்க. Question number 1. What fraction of a clockwise revolution does the hour hand of a clock turn through when it goes from? ஸோ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா clockwise ரெவல்யூஷனோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு கிளாக்ல வந்து ஹார் ஹேண்ட் வந்து எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அதோட டேர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? clockwise ரெவல்யூஷனோட ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்னா 360 டிகிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ 4 பார்ட்ஸாக பிரிச்சுருவோம். குவார்ட்டர், half, 3/4, 1 அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 3 to 9 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 to 9 நம்ம வந்து கிளாக்ல பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 வந்து இங்கே இருக்கு. ஸோ 3லேருந்து நமக்கு எங்கே போகணும்? 9 போகணும். ஸோ 3லேருந்து 9 போகணும் அப்படின்னா நமக்கு வந்து 3லேருந்து 9 போகிறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா 3லேருந்து 6 வரைக்கும் ஒரு 90 டிகிரி, அப்புறம் 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி 90 டிகிரி நமக்கு வந்து 180 டிகிரி ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது டிவைடட் பை 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ரெவல்யூஷனுக்கு வந்து 360 டிகிரி. இப்போ 180 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி நம்ம பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/2 வரும். அப்போ 1/2ன்றது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. A straight angle is formed. So straight angle is nothing but 2 right angles. So 2 right angles. So answer வந்து half தான். ஸோ பி சம் பாருங்க 4லேருந்து 7 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4லேருந்து 7 வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருந்து நமக்கு வந்து இந்த முள்ளு வந்து 7 வரைக்கும் வருது. ஸோ 7 வரைக்கும் வரப்போ நமக்கு இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு 30 டிகிரி இருக்கும், இங்கே ஒரு 30 டிகிரி இருக்கும், இங்கே ஒரு 30 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்ஸ் வச்சு சொல்லுவாங்க. நீங்கள் கிளாக்கில் பார்க்கலாம். இப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 இருக்கும். அதே மாதிரி 5க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கும். அதே மாதிரி 6க்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கும். ஸோ 5 + 5 + 5 வந்து நமக்கு 15 பார்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் வச்சும் சொல்லுவாங்க, இல்லை டிகிரி வச்சும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 90 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 பார்ட்ஸ் இருக்கும். அதுதான் 190 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து 90 டிகிரி டிவைடட் பை 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு வந்து 360 டிகிரி. ஸோ அப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து என்ன வரும்? 1/4 வரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 90 டிகிரினா நான் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் 1/4ன்னு. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் செஞ்சு காமிச்சோம்னா நமக்கு இப்போ இதுதான் வந்து அவங்க கேட்டுக்கிற ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க 7 to 10. ஸோ 7லேருந்து 10. ஸோ 7லேருந்து 10 வரப்போ இங்கேயும் நமக்கு 30 30 30 தான் இருக்கு. ஸோ 1 ரைட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு. அப்போ 90/360 is equal to 1/4. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க 12 to 9. ஸோ 12லேருந்து 9 வரைக்கும். ஸோ இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90 வரும். ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ 90 + 90 + 90 is equal to 270 டிகிரி. ஸோ 270 டிகிரின்றது நான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 270 டிவைடட் பை 360 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/4 வரும். நெக்ஸ்ட் ஈ சம் பாருங்க 1லேருந்து 10 வரைக்கும்.
ஸோ 1ல் இருந்து 10 வரைக்கும் எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ல் இருந்து 10 வரைக்கும்னா 3 ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். 1ல் இருந்து 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ 90 + 90 + 90 பண்ணுறப்போ அதே மாதிரி தான் 270/360 பண்ணுறப்போ நமக்கு 3/4 வரும். நெக்ஸ்ட் வந்து 6ல் இருந்து 3. ஸோ 6ல் இருந்து 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். நீங்கள் இப்படி போயிடாதீங்க, 6லேருந்து 3 இப்படி போயிடக்கூடாது. கிளாக் வைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்கேயும் நமக்கு 3 ரைட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ அப்போ 270/360 பண்ணுறப்போ 3/4 இஸ் ஆன்சர். Question number 2 பாருங்க. Where will be the hand of clock stops if it? ஸோ அதாவது இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அந்த கண்டிஷன் படி நமக்கு அந்த ஹேண்ட், அந்த கிளாக்கோட ஹேண்ட் வந்து எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்க. ஸ்டார்ட்ஸ் at 12 and makes half of a revolution clockwise. ஸோ என்ன கண்டிஷனில் மூவ் ஆகுது? ரொட்டேஷன் ஆகுது clockwise. ஓகே, இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 12ல் ஸ்டார்ட் ஆகுது. ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா half of a revolution வந்து மேக் பண்ணுது. ஸோ 12ல் ஸ்டார்ட் ஆகி half of the revolution மேக் பண்ணுது அப்படின்னா half அப்படின்றது என்னது? நமக்கு என்ன தெரியும்? 2 ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு தெரியும். ஸோ 12ல் இருந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ் மூவ் பண்ணோம்னா 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 180 டிகிரி அப்படின்றப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 12லேருந்து 6க்கு வருது. அப்போ ஆன்சர் 6. ஸோ பி சம் பாருங்க. ஸ்டார்ட்ஸ் at 12, சாரி ஸ்டார்ட்ஸ் at 2. 2ல் ஸ்டார்ட் ஆகுது. half of a revolution வந்து மேக் பண்ணுது. ஸோ 2ல் ஸ்டார்ட் ஆகி half of a revolution அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹாஃப்னா நமக்கு என்ன தெரியும்? 2 ரைட் ஆங்கிள்ஸ் இல்லை ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள், அதே தான். ஸோ அப்போ வந்து 30 30 30 30 30 30. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 30 30யாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு 30 30யாக நீங்கள் மூவ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ 30 30 30 ஒரு ரைட் ஆங்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் 30 30 30. ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ half of a revolutionனா 2 ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ 8 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. ஸ்டார்ட்ஸ் at 5 and makes 1/4 of a revolution clockwise. ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகுது. 1/4 ரெவல்யூஷன் வந்து மேக் பண்ணுது clockwise டைரக்ஷனில். ஸோ 1/4 அப்படின்றது குவார்ட்டர் தான். ஸோ 90 டிகிரி தான். ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் தான். ஸோ நமக்கு வந்து 30 30 30. இப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகி 8ல் வந்து எண்ட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 8. ஸோ இது வந்து 90 டிகிரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணணும்னா 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனாக நமக்கு 360 டிகிரின்னு தெரியும். ஸோ 360யை அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 is 4 9 0 வரும். இப்போ 90 × 1 90. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. ஸ்டார்ட்ஸ் at 5 and makes 3/4 of a revolution clockwise. ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி 3/4 ரெவல்யூஷன் வந்து மேக் பண்ணுது clockwise-ல. ஸோ இந்த சம்மில் வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5ல் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அண்ட் மேக்ஸ் 3/4 ஆஃப் அ ரெவல்யூஷன். ஸோ 3/4னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? 3 ரைட் ஆங்கிள்ஸ், 3 ரைட் ஆங்கிள்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ்னால் நீங்கள் 30 30யா 30 டிகிரி 30 டிகிரியாக நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு 30 30 30 ஒரு ரைட் ஆங்கிள். 30 30 30 2 ரைட் ஆங்கிள்ஸ். 30 30 30 3 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ 3/4 ரெவல்யூஷன் வந்துடுச்சா? அப்போ இங்கே தான் எண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி நமக்கு இந்த முள் வந்து இங்கே வந்து நிற்கிது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் 270 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னும் நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு நமக்கு 360 டிகிரி வரும். அதோட அவங்க என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க? ரெவல்யூஷன் ஃப்ராக்ஷன் 3/4 கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள் வந்து கிடச்சிரும். எக்ஸாக்ட் ஆங்கிள் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 90 டிகிரி வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 3 9s are 27. ஸோ 270 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ 3 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இந்த சமக்கு ஆன்சர் வந்து என்னது? 2 தான் ஆன்சர். Question number 3 பாருங்க. Which direction will you face if you start phasing? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம clock வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து directions வச்சு பார்க்க போகிறோம்.
ஸோ டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா ஈஸ்ட், ரைட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வெஸ்ட் வரையணும். அப்புறம் மேலே வந்து டாப்பில் வந்து நார்த், பாட்டமில் வந்து சவுத் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ ஏசம் பாருங்க, ஈஸ்ட் அண்ட் மேக் half of a revolution clockwise. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுக்கிறப்போ 360 டிகிரி தான். இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி தான். ஸோ நம்ம ஈஸ்ட்ல இருந்து half of a revolution clockwise-ல போக சொல்றாங்க. ஸோ ஈஸ்ட் இங்கே இருக்கு, இங்க இருந்து half of a revolution போறப்ப 2 right angles. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள், இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 right angles clockwise டைரக்ஷன்ல போகிறப்போ இந்த வெஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வெஸ்ட். அதுக்கப்புறம் பீசம் பாருங்க, ஈஸ்ட் அண்ட் மேக் 1.5 of a revolution clockwise. ஸோ ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு 1.5 ரெவல்யூஷன் வந்து clockwise போக சொல்றாங்க. ஸோ இந்த சம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே தான் ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து 1.5 ரெவல்யூஷன்றது ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ஈஸ்ட்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்லேயே வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ரெவல்யூஷன் சொல்றாங்க. ஸோ ஹாஃப் அப்படின்றது 2 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்ன்றது இங்கே வரும் நமக்கு 2 ரைட் ஆங்கிள்ஸ், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ்னா நமக்கு ஆன்சர் வந்து வெஸ்ட் தான் வரும். ஸோ வெஸ்ட் இஸ் த ஆன்சர். இதுக்குமே நமக்கு வந்து ஆங்கிள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்மெட் தான் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷனோட 360 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கு. மிக்சடை உங்களுக்கு இம்ப்ராப்பரில் மாற்றுறது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 5th ஸ்டாண்டர்டில். ஸோ 1 is 2, 2 + 1 3, அப்போ 3/2 இதுதான் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனோட 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு வந்து நமக்கு 360 டிகிரி ஃபார்ம் ஆகும். இதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே என்ன வரும், 180 டிகிரி வரும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 540 டிகிரி வரும். இப்போ டோட்டல் டிகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்றப்ப 360 டிகிரி வரும். அப்புறம் ஒரு ஹாஃப் வரப்ப 180 டிகிரி வரும். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க, வெஸ்ட் அண்ட் மேக்ஸ் 3/4 of a revolution anti clockwise. ஸோ இவ்வளோ நேரம் clockwise பார்த்துட்டு இருந்தோம். இந்த சம் ஆன்டி clockwise கேட்குறாங்க, 3/4 ரெவல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ வெஸ்ட்ல ஆரம்பிச்சு 3/4 ரெவல்யூஷன். ஸோ ஆன்டி clockwise டைரக்ஷனில். ஸோ 3/4 அப்படின்றது நமக்கு 3 ரைட் ஆங்கிள்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம் 270 டிகிரி. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், 3 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுதான் 3/4 of a revolution. ஸோ இங்கே நமக்கு என்ன டைரக்ஷன் இருக்கு, நார்த் இருக்கு. ஸோ 3/4 of a revolutionன்றது எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 3/4 × 360 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 270 கிடைக்கும். நீங்கள் அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஆன்சர் வந்து இப்போ டீசம் பாருங்க, சவுத் அண்ட் மேக் ஃபுல் ரெவல்யூஷன். ஸோ சவுத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் பி ஸ்பெசிஃபை clockwise or anti clockwise ஃபார் திஸ் லாஸ்ட் கொஸ்டின், வை நாட்? நம்மளால வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. clockwise-ஆ இல்லை ஆன்டி clockwise-ஆ நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு. அப்படி முடியாது அப்படின்னா ஏன் முடியாது அப்படின்ற ரீசனையும் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ சவுத்துலேருந்து நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு clockwise ஆரம்பிச்சு பார்ப்போம் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு. ஸோ சவுத்துலேருந்து ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணோன்னா 90 90 90 90. ஸோ 4 ரைட் ஆங்கிள்ஸ் தானே. ஸோ பண்ணுறப்போ நமக்கு அகைன் திருப்பி சவுத்துலேயே வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்டி clockwise பண்ணி பார்க்கலாம். ஸோ 90 90 90 90. அப்போயும் நமக்கு என்ன வந்துடுது, சவுத்துலேயே தான் வருது. ஸோ சவுத் மட்டும் கிடையாது, எந்த ஒரு டைரக்ஷன்லையுமே நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணீங்க அப்படின்னா அது clockwise-ல பண்ணாலும் ஓகே, இல்லை ஆன்டி clockwise-ல பண்ணாலும் ஓகே, நமக்கு அதே டைரக்ஷனில் தான் வந்து நிற்கும். ஸோ ஆன்சர் வந்து இதில் வந்து சவுத் தான். இதில் வந்து நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, clockwise-ஆ ஆன்டி clockwise-ஆ நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, வாட் பார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன் ஹாவ் யூ டர்ன் த்ரூ இஃப் யூ ஸ்டாண்ட் ஃபேஸிங்? ஸோ இதில் வந்து ரெவல்யூஷனோட பார்ட் கேட்குறாங்க. அதாவது அந்த ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ராக்ஷனை கேட்குறாங்க. டைரக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, ஃபேஸிங் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசம் பாருங்க, ஈஸ்ட் அண்ட் டர்ன் clockwise டு ஃபேஸ் நார்த். ஸோ ஈஸ்டில் இருந்து clockwise டைரக்ஷனில் நார்த் ஃபேஸ்க்கு போகணும். இப்போ நம்ம ஈஸ்ட் இங்கே இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நார்த்துக்கு போகணும், clockwise டைரக்ஷனில் தான் போகணும். ஸோ அப்போ வந்து
ஈஸ்ட்லேருந்து சவுத் வருவோம், சவுத்துலேருந்து வெஸ்ட்டு போவோம், வெஸ்ட்லேருந்து நார்த் போயிடுவோம். ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ டிகிரி கவர் பண்ணியிருக்கிறோம்? 90 + 90 + 90 270 டிகிரி. நமக்கு ஃப்ராக்ஷன் தான் தேவைப்படுது. ஸோ அந்த பார்ட் தான் தேவைப்படுது, பார்ட் ஆஃப் ரெவல்யூஷன் தான் தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், குவார்ட்டர், ஹாஃப், 3/4 அப்படின்னு. பட் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி செஞ்சு காமிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 1 ரெவல்யூஷனுக்கு 360 டிகிரி. ஸோ 270 நீங்கள் கவர் பண்ண டிகிரி. ஸோ 270 டிவைடட் பை 360 நீங்கள் பண்ணிங்கன்னா இதை வந்து 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 27/36 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4 வரும். அப்போ ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி எடுத்து எழுதணும்னா ஆன்சர் 3/4 பார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. சவுத் அண்ட் டர்ன் கிளாக் வைஸ் டு ஃபேஸ் ஈஸ்ட். ஸோ சவுத்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு போகணும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ இங்கேருந்து சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு போவீங்க, வெஸ்ட்லேருந்து நார்த் போவீங்க, நார்த்லேருந்து ஈஸ்ட் போவீங்க. ஸோ இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கேயுமே டோட்டல் டிகிரி கவர்டு வந்து 270 டிகிரி தான். ஸோ நமக்கு அந்த பார்ட் கண்டுபிடிக்கணும்ல, ஃப்ராக்ஷனல் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 270 டிவைடட் பை 360 பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுறப்ப 3/4 பார்ட் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3/4 பார்ட் ஆஃப் ரெவல்யூஷன். சீசம் பாருங்க. வெஸ்ட் அண்ட் டர்ன் கிளாக் வைஸ் டு ஃபேஸ் ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகணும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு போகணும் அப்படின்னா வெஸ்ட்லேருந்து நார்த்து போவோம், நார்த்துலேருந்து ஈஸ்ட்டு போவோம். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ 180 டிவைடட் பை 360 பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேன்சல் பண்ணோம்னா ஹாஃப் பார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன். Question number 5 பாருங்க. Find the number of right angles turned through by the hour hand of a clock when it goes from. ஸோ எவ்வளோ ரைட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத இந்த சம்மில் கண்டுபிடிக்கணும். ஹார் ஹேண்டு வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத நமக்கு சொல்லிடுவாங்க. நமக்கு அந்த மூவ் ஆகிருக்கும் இல்லையா, அது டேர்ன் ஆன இதில் எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 to 6 சொல்கிறாங்க. ஸோ 3லேருந்து 6 வரைக்கும் இந்த ஹார் ஹேண்ட் போகுது. ஸோ இப்போ இதில் எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்ட்ஸ் வச்சு சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 3க்கும் 4க்கும் நடுவில் 5 பார்ட்ஸ் இருக்கும், 4க்கும் 5க்கும் நடுவில் 5 பார்ட்ஸ் இருக்கும், 5க்கும் 6க்கும் நடுவில் 5 பார்ட்ஸ் இருக்கும். அந்த நடுவில் உள்ள லைன்ஸ் சொல்கிறேன். அதாவது இப்போ 5க்கும் 6க்கும்னா இப்போ 5ஐ விட்டுட்டு 5க்கு அப்புறம் உள்ள லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 இந்த 6 உள்ள லைன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து 5 பார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 15 பார்ட்ஸ். 15 பார்ட்ஸ்னால் நான் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 3லேருந்து 6 வரைக்கும் 15 பார்ட்ஸ்னால் 90 டிகிரி சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 30 டிகிரியாக வச்சுக்கலாம். இப்போ 3 to 4 வந்து ஒரு 30 டிகிரி, 4 to 5 ஒரு 30 டிகிரி, 5 to 6 ஒரு 30 டிகிரி. ஸோ 30 ஒரு ரைட் ஆங்கிள். இந்த மாதிரி நீங்கள் பார்ட்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை டிகிரி வச்சும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 3லேருந்து 6 வரைக்கும் நம்ம பார்க்கலாம் எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஸோ இது ஒரு 30 இப்போ 330 வந்திருக்கு. அப்போ வந்து 90 டிகிரி. அப்போ 1 ரைட் ஆங்கிள் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஆன்சர். இப்போ பி சம் பாருங்கள். 2 to 8. இப்போ 2லேருந்து 8க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 30 ஒரு ரைட் ஆங்கிள், 30 2 ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ். சி சம் பாருங்க. 5 to 11. ஸோ 5ல் இருந்து 11க்கு போகணும். ஸோ எவ்வளோ ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 30 இது 8 வரைக்கும் ஒரு ரைட் ஆங்கிள். அடுத்து 30 இது ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ். டி சம் பாருங்க. 10லேருந்து 1, 10லேருந்து 1 போகணும். ஸோ 30 ஒரே ஒரு ரைட் ஆங்கிள். இங்கே வந்து நமக்கு கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு நமக்கு மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் வந்து கிளாக் வந்து யூஸ்வலாக கிளாக் வைஸில் தான் கிளாக் வந்து ஓடும். அவங்க ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எப்போ மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள். 12 to 9. ஸோ 12லேருந்து 9 போகணும். ஸோ அப்போது நீங்கள் இதில் எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 30 இது வரைக்கும் ஒரு ரைட் ஆங்கிள், 30 இது வரைக்கும் ஒரு ரைட் ஆங்கிள், 30 இது வரைக்கும் ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் வருது. ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் தான் ஆன்சர். எஃப் சம் பாருங்கள். 12 to 6. ஸோ 12லேருந்து 6 போகணும். ஸோ 30 ஒரு ரைட் ஆங்கிள், 30 2 ரைட் ஆங்கிள்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம 6 பாருங்கள்.
how many right angles do you make if you start facing? ஸோ இதில் வந்து டைரக்ஷன்ஸில் கேட்குறாங்க எவ்வளோ ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள், சவுத் அண்ட் டர்ன் கிளாக் வைஸ் டு வெஸ்ட். ஸோ சவுத்துலேருந்து வெஸ்ட்டு போகணும் கிளாக் வைஸில், சவுத்துலேருந்து வெஸ்ட்டு போகணும் கிளாக் வைஸில். ஸோ எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ சவுத்துலேருந்து வெஸ்ட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி போவீங்க, அப்போ ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆன்சர் 1 ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, நார்த் அண்ட் டர்ன் ஆன்டி கிளாக் வைஸ் டு ஈஸ்ட். ஸோ நார்த்தில் இருந்து ஈஸ்ட்டுக்கு போகணும், பட் ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் நார்த்துலேருந்து வெஸ்ட்டு போவோம், வெஸ்ட்லேருந்து சவுத் போவோம், சவுத்துலேருந்து தான் ஈஸ்ட்டு போவோம். ஸோ அப்போ 3 ரைட் ஆங்கிள்ஸ், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்போ ஆன்சர் வந்து 3 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சீசம் பாருங்க, வெஸ்ட் அண்ட் டர்ன் டு வெஸ்ட். ஸோ வெஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கே போகணும். ஸோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம ரெண்டையுமே பண்ணி பார்த்துட்டு எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றத நம்ம கேல்குலேட். ஸோ இப்போ வெஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ வெஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ் பண்ணுறப்ப வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு போவோம், ஈஸ்ட்லேருந்து சவுத் போவோம், சவுத்லேருந்து அகைன் வெஸ்ட்டு வருவோம். ஸோ இதுதான் வெஸ்ட் டு வெஸ்ட் கிளாக் வைஸ். ஸோ பண்ணுறப்போ எனக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், 4 ரைட் ஆங்கிள்ஸ் கிடைக்கிது. ஓகே, நம்ம அடுத்து வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பண்ணுறப்போ வெஸ்ட்லேருந்து நம்ம வந்து சவுத் போவோம், சவுத்துலேருந்து ஈஸ்ட்டு போவோம், ஈஸ்ட்லேருந்து நார்த்து போவோம், அகைன் நார்த்துலேருந்து வெஸ்ட்டு வருவோம். ஸோ இங்கேயும் நமக்கு 4 ரைட் ஆங்கிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து 4 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ டி சம் பாருங்க, சவுத் அண்ட் டர்ன் டு நார்த். ஸோ சவுத்துலேருந்து நார்த்து போகணும், இதுவும் நமக்கு டைரக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து கிளாக் வைஸும் பண்ணி பார்க்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணுவோம். ஸோ சவுத்துலேருந்து நம்ம வந்து வெஸ்ட்டு போவோம், வெஸ்ட்லேருந்து நார்த்து போவோம். ஸோ 2 ரைட் ஆங்கிள்ஸ், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள். அதே இது ஆன்டி கிளாக் வைஸ் பார்ப்போம். சவுத்துலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தோம்னா சவுத்துலேருந்து ஈஸ்ட்டு போவோம், ஈஸ்ட்லேருந்து நார்த்து போவோம். ஸோ இங்கேயும் நமக்கு 2 ரைட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் 7 பாருங்க, where will be the hour hand of a clock stop if it starts? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏசம் வந்து from 6 and turns through 1 right angle. நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹார் ஹேண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சப்போஸ் அவங்க வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 ரைட் ஆங்கிளுக்கு டேர்ன் ஆகுது, அப்போ நமக்கு அந்த ஹார் ஹேண்ட் வந்து எங்கே வந்து ஸ்டாப் ஆகும், அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ 6ல் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ரைட் ஆங்கிள் பாஸ் த்ரூ பண்ணுது அப்படின்னா 30 30 30 90 டிகிரி. அப்போது அந்த அந்த ஹேண்ட் வந்து எங்கே நிற்கும், ஹார் ஹேண்ட் வந்து 9ல் நிற்கும். அப்போ அந்த 9 தான் ஆன்சர். த ஹார் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் ஸ்டாப் அட் 9 இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6. ஸோ ஆன்சர் வந்து அட் 9. நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள், அதே மாதிரி தான் ஃப்ரம் 8லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் டர்ன்ஸ் த்ரூ 2 ரைட் ஆங்கிள்ஸ், 2 ரைட் ஆங்கிள்ஸ் பாஸ் த்ரூ பண்ணுது. ஸோ இப்போ 8 இருக்குது, 8லேருந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ்னால் 30 30 30 ஒரு ரைட் ஆங்கிள், அப்புறம் 30 30 30 2 ரைட் ஆங்கிள். அப்போ எங்கே ஸ்டாப் ஆகுது, 2ல் ஸ்டாப் ஆகுது. த ஹார் ஹேண்ட் வந்து த ஹார் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் ஸ்டாப் அட் 2 இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8. நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள், ஃப்ரம் 10லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் டர்ன் த்ரூ 3 ரைட் ஆங்கிள்ஸ், 3 ரைட் ஆங்கிள்ஸ் பாஸ் த்ரூ பண்ணுது, கோ த்ரூ பண்ணுது. இப்போ 10லேருந்து ஆரம்பித்தோம் பார்க்கலாம். ஸோ 30 30 30 ஒரு ரைட் ஆங்கிள், 30 30 30 2 ரைட் ஆங்கிள், 30 30 30 3 ரைட் ஆங்கிள். அப்போ எங்கே நிற்கிது, 7ல் நிற்கிது. ஹார் ஹேண்ட் வந்து 7ல் நிற்கிது. அப்போ த ஆன்சர் வந்து த ஹார் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் ஸ்டாப் அட் 7 இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10. நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள், ஃப்ரம் 7ல் ஆரம்பிக்குது அண்ட் டர்ன் த்ரூ 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் ரைட் ஆங்கிள்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 2 ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் இல்லை 4 ரைட் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 7லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 7ல் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 4 ரைட் ஆங்கிள்ஸ்னே நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ 7லேருந்து 30 30 31, அப்புறம் 30 30 30 2, 30 30 30 3, 30 30 30 4. இப்போ எங்கே நமக்கு ஸ்டாப் ஆகுது, 7. அப்போ the hour hand of a clock stop at 7 if it starts from 7 when it turns 2 straight angles. Exercise
5.3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த சைடு அது பற்றின அந்த ரெவல்யூஷன் பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆங்கிள்லாம் நமக்கு என்ன தெரியும், ஒரு சர்க்கிளில் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது 180 டிகிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றது half ஆஃப் த ரெவல்யூஷன். கரெக்டாக 2 ரைட் ஆங்கிள்ஸ் சேர்ந்ததா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ half ஆஃப் த ரெவல்யூஷன் அப்படின்றதா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பாருங்க ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா வந்து நமக்கு 90 டிகிரி, அதாவது 1/4 ஆஃப் த ரெவல்யூஷன். இதுதான் 90 டிகிரி. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் அ ரெவல்யூஷன். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா நமக்கு என்ன தெரியும், லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, less than 1/4 of the revolution. ஸோ இதெல்லாம் இன்டைரக்ட், நமக்கு தெரியணும் 1/4 of the revolution விட கம்மி அப்படின்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னது அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்லாம் நமக்கு என்ன தெரியும், கிரேட்டர் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், பட் லெஸ் தென் 180 டிகிரி. 180 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பிட்வீன் 1/4, அதாவது 1/4 அப்படின்றது 90 டிகிரி, 1/2 அப்படின்றது 180 டிகிரி. ஸோ 1/4க்கும் 1/2க்கும் பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் தான். அப்போ பிட்வீன் 1/4 அண்ட் 1/2 ஆஃப் அ ரெவல்யூஷன், அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். ஃபிஃப்த் ஒன் பாருங்க ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கு பாருங்க, இங்கே பாருங்க மோர் தென் half ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லலாமா, அதாவது 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், 360 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து 270 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்றது மோர் தென் half ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ half ஆஃப் த ரெவல்யூஷனை விட அதிகமாக இருக்கிறது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் 1, கம்ப்ளீட் ரெவல்யூஷன்றது இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ இது நம்ம லீவ் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, கிளாசிஃபை ஈச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அஸ் ரைட், ஸ்ட்ரைட், அக்யூட், அப்டியூஸ் ஆர் ரெஃப்ளெக்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம ஆங்கிள்ஸ் வந்து ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம், பட் இங்கே வந்து நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம ஓரளவுக்கு அந்த ஷேப் வச்சு கெஸ் பண்ணி நம்ம என்ன ஆங்கிள் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லெஸ் தென் 90 டிகிரி மாதிரி இருக்குது, அதனால ஏசமோட ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு இங்கே தான் ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், பார்க்குறப்போ இது 90 டிகிரி, அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள். செகண்ட் ஒன் பாருங்கள், இப்போ வந்து இங்கே டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சி பாருங்க. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. ஸோ அதை விட அதிகமாக இருக்குது, இந்த ஆங்கிள் அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 90 இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இது வந்து பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3/4 வரும். ஸோ நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பார்ட்ஸாக பிரிஞ்சிரும், 4 ரைட் ஆங்கிள்ஸாக பிரிஞ்சிரும். இப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 3/4 ரெவல்யூஷன். அப்போ இது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இதில் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ 180 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இந்த சம் வந்து இந்த ஆங்கிளும் கேட்குறாங்க நமக்கு. ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க, அதே மாதிரி இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ எல் ஷேப்பில் இருக்கா, இது வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகும். 90 டிகிரிக்கு இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த லைனை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு இந்த லைன் கம்மியாக இருக்குது. ஸோ அக்யூட் ஆங்கிள்.
Exercise 5.4 பாருங்க. Question number 1. What is the measure of a right angle, a straight angle? So first right angle ஓட measure எப்படி வரையலாம் அப்படின்றது பார்ப்போம். measurement கேக்குறாங்க. So நமக்கு தெரியும் the measurement of right angle அப்படின்றது 90 degree அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நம்ம வரைஞ்சோன்னா 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஆங்கிளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இது தேவையில்லை, பட் உங்களுக்கு எப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரூலர் எடுத்துக்கோங்க. ரூலர்ன்றது இஸ் நத்திங் பட் ஸ்கேல். ஸோ ரூலர் எடுத்துகிட்டு ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க. ரேனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது, எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒரு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரே வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் டேக்கிங் ஏ அஸ் வெர்டெக்ஸ் அண்ட் யூஸிங் ப்ரொட்ராக்டர் எல்லாருக்குமே தெரியும் ஜியோமெட்ரி பாக்ஸில். ஸோ அந்த ஏயை வந்து வெர்டெக்ஸ்னு எடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து ப்ரொட்ராக்டரை வந்து வச்சுக்கணும். ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட்டை வச்சுக்கணும். ப்ரொட்ராக்டர் பிளேஸ் மிட் பாயிண்ட் ஆன் வெர்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஏபி வித் பேஸ் லைன். அந்த ப்ரொட்ராக்டரில் கீழே பேஸ் லைன் இருக்கும் இல்லையா, அதையும் இந்த ரேயையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி அது மேலே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட் சி வந்து மார்க் பண்ணணும். ப்ரொட்ராக்டரில் வந்து மேலே நீங்கள் வச்சிங்கன்னா நேராக மேலே வந்து 90 டிகிரி தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாயிண்ட் சி அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். மார்க் பாயிண்ட் சி த மார்க்கிங் ஆஃப் 90 டிகிரி ஆன் ப்ரொட்ராக்டர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு 90 டிகிரி அதாவது ஒரு ரைட் ஆங்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 90 டிகிரி அண்ட் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 180 டிகிரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. ஏ சம் வந்து the measure of an acute angle is less than 90 degree. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறேன் 90 டிகிரி அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எல் ஷேப்பில் இருக்கிறது 90 டிகிரி, அதை விட கம்மியாக இருக்கிறது 0லேருந்து 89 வரைக்கும் நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, த மெஷர் ஆஃப் அன் அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. இதுவும் லெஸ் தென் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அப்டியூஸ் ஆங்கிள்னா கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும் பட் லெஸ் தென் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. த மெஷர் ஆஃப் அ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட ரூல் என்ன சொல்லியிருக்கிறேன், கிரேட்டர் தென் 180 டிகிரி லெஸ் தென் 360 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. த மெஷர் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இஸ் 360 டிகிரி. நமக்கு இது நல்லாவே தெரியும், ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்னா 360 டிகிரி அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். E sum பாருங்க. If measure of angle A is equal to 53 degree and measure of angle B is equal to 35 degree. So angle A ஓட measurement வந்து 53 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. angle B ஓட measurement வந்து 35 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Then measure of angle A is greater than measure of angle B. நமக்கு இங்கே வந்து angle A பெருசாக இருக்கு, angle B பெருசாக இருக்கா, angle A தான் பெருசாக இருக்கு. ஸோ angle A is greater than angle B அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ this statement is also true. Next question number 3 பாருங்க. Write down the measures of give at least 2 examples each. So 2 examples கேட்குறாங்க. ஸோ measures கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு measures கேட்குறாங்கன்னா some acute anglesக்கு கேட்குறாங்க. ஸோ acute angleோட கண்டிஷன் என்னது, less than 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே acute angles தான். அதாவது ப்ரொட்ராக்டரில் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 89 வரைக்கும் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் ஆங்கிள் வரைஞ்சாலும் அது எல்லாமே வந்து acute angle தான். ஸோ 90 போயிட்டிங்கன்னா அது வந்து ரைட் ஆங்கிளாக மாறிடும். ஸோ 1ல இருந்து 89 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர்ஸ்னாலும் எழுதிக்கலாம், அது எல்லாமே நமக்கு அக்யூட் ஆங்கிள் தான். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் 23, 72, 89, 45 எதுனாலும் எழுதிக்கலாம். நீங்கள் எனி 2 எழுதிக்கோங்க. அடுத்து பி சம் வந்து சம் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கிரேட்டர் தென் 90 டிகிரி லெஸ் தென் 180 டிகிரி. அதாவது 91ல இருந்து 179 வரைக்கும் நீங்கள் எந்த டிகிரினாலும் எழுதிக்கலாம். 90 எழுதிடாதீங்க. 90 எழுதுனீங்கன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ஆயிரும். 180 எழுதுனீங்கன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஆயிரும். ஸோ 91ல இருந்து 179 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர்ஸ்னாலும் எழுதிக்கலாம்.
ஸோ obtuse angles had the measurement greater than 90 degree but less than 180 degree. Example நீங்கள் 91, 95, 120, 160 அந்த மாதிரி ஏதாவது any 2 examples எழுதிக்கோங்க. ஸோ question number 4 பாருங்க. Measure the angles given below using protractor and write down the measure. ஸோ நம்மளை வந்து பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணிவிட்டு அதோட மெஷரை எழுத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷேப் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே இது வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இதுதான் இப்போது நமக்கு பேஸ் லைன். ஸோ ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைன், ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த பேஸ் லைனில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி ப்ரொட்ராக்டரோட மெஷர்மெண்ட் எப்பயுமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். 0, 10, 20, 30ன்னு நம்ம இந்த சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 26 டிகிரி வருது. ஸோ அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது, இது இங்கே இருக்கிறது எல் ஷேப்பில் இருந்தால் அது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த லைன் தான் நம்ம பேஸ் லைன், ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்டில் வச்சு மேட்ச் பண்ணக்கூடிய பேஸ் லைன். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0, 10, 20, 30 இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எங்கே இந்த லைன் வந்து கோயின்சைட் ஆகுது, எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு 124 டிகிரி வருது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், தேர்டு சம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு. ஸோ இதை கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணோன்னா நமக்கு 90 டிகிரி வருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். இதில் வந்து 3 ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்து 3 ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்குறதுக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பேஸ் லைனாக வச்சுக்கணும். ஸோ ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, நம்மளோட ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் 0 வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எத்தனை டிகிரி வருது, 52 டிகிரி வருது. ஓகே, அப்புறம் இது பாருங்கள், இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி கரெக்டாக நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரும். அடுத்து இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் அப்படின்றப்போ நீங்கள் இந்த இதை பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்யூட், ஸ்ட்ரைட்டாக எல் மாதிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிளுக்கும் அதிகமாக கொஞ்சம் இங்கே வந்து நமக்கு பெண்ட் ஆகிற மாதிரி இந்த சைடு கொஞ்சம் விரிச்சு தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்போது நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பேஸ் லைன் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 125 டிகிரி வருது, 105 டிகிரி வருது எனக்கு. ஸோ 105 டிகிரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். விச் ஆங்கிள் ஹேஸ் லார்ஜ் மெஷர், எந்த ஆங்கிள் வந்து அதிக மெஷர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எஸ்டிமேட், நம்ம ஜஸ்ட் அந்த டயக்ராமை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த ஆங்கிள் ரெண்டுமே வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல் ஷேப்பில் இருந்தால் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டாட்டர் லைன் வச்சு வரைஞ்சி பாருங்கள் எல் ஷேப்க்கு. ஸோ எல் ஷேப்பை விட கம்மியாக தான் இருக்குது, ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே இஸ் அ டைப் ஆஃப் அக்யூட் ஆங்கிள் தான். அதே மாதிரி இது வந்து ரொம்பவே பெண்ட் ஆகி இருக்குது, இது கொஞ்சம் பெண்ட் ஆகி இருக்குது. ஸோ இதை விட இது வந்து அதிக ஆங்கிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை விட இது கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பிக்கராக இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பேஸ் லைனை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 45 டிகிரி வருது. அதே மாதிரி இதையும் நீங்கள் பேஸ் லைனை வச்சு இந்த 0லேருந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 55 டிகிரி வருது. ஸோ இது 45 டிகிரி வருது, இது 55 டிகிரி வருது. ஸோ இப்போ எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, மெஷர் ஆஃப் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. அப்போ எஸ்டிமேஷன் வந்து ஏ இஸ் லெஸ் தென் பி. ஸோ ஆங்கிள் ஏ வந்து நமக்கு பார்க்குறப்பவே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 40லேருந்து 45 டிகிரிக்குள்ளே இருக்கும்ல, ஒரு 50 டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஆங்கிள் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 60 வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எக்ஸாக்டாக ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுதணும், மெஷர் எழுதணும்.
ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, A is less than B அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. therefore the angle B has large measure. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 6 பாருங்க. from these two angles which has larger measure. ப்ரீவியஸ் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். estimate and then confirm by measuring them. ஸோ எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், இதில் டாட்டர் லைன் வரைஞ்சி பாருங்கள் எல் ஷேப்பில். ஸோ எல் ஷேப்பில் வரைஞ்சிங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து டாட்டர் லைன் எல் ஷேப்பில் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இதுவும் இதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். ஸோ இப்போ இதை வந்து மெஷர் பண்ணுங்கள், ப்ரொடக்டர் வச்சு மெஷர் பண்ணுங்கள். ஸோ மெஷர் பண்ணிங்கன்னா பேஸ் லைன் மேட்ச் ஆகிற வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 38 டிகிரி வருது. அதே மாதிரி இதை மெஷர் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்டரை கரெக்டாக பேஸ் லைனில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த சைடு 0லேருந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 77 டிகிரி வருது. ஸோ இப்போ இது ரெண்டும் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ எஸ்டிமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து நம்ம பார்க்குறப்பவே ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு 30 to 40 இல்லை 35 to 40 இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதுங்க. செகண்ட் ஆங்கிள் வந்து ஒரு 70 to 80 இல்லை 75 to 80 இருக்கிற மாதிரி. ரொம்ப நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக இது எஸ்டிமேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மெஷர் பண்ணியாச்சு, எக்ஸாக்டாக மெஷர் பண்ணியாச்சு. அப்போ இப்போ நமக்கு என்ன தெரியுது, therefore the second angle has larger measure than the first angle. First number 7 பாருங்க. fill in the blanks with acute, obtuse, right or straight அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an angle whose measure is less than that of a right angle is dash. ஸோ ரைட் ஆங்கிளை விட கம்மியாக வந்து நம்ம மெஷர் பண்ணுற ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் ரைட் ஆங்கிள். எல் ஷேப்பில் இருந்தால் ரைட் ஆங்கிள். அதை விட கம்மியான மெஷர் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. an angle whose measure is greater than that of a right angle. ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆன்சர். சி சம் பாருங்க. an angle whose measure is the sum of the measure of two right angles. இப்போது ரெண்டு ரைட் ஆங்கிள், இங்கிட்டு எல் ஷேப்பில் இங்கிட்ட ஒரு ரைட் ஆங்கிள் இங்கிட்ட ஒரு ரைட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. when the sum of measure of two angles is that of a right angle then each one of them is dash. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ரெண்டு ஆங்கிளை நம்ம சம் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரைட் ஆங்கிள் கிடைக்கிது. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் கிடைக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆங்கிள், இப்போ ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளுமே ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். ஸோ ரெண்டு அக்யூட் ஆங்கிள் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்க. when the sum of the measures of two angles is that of a straight angle. ரெண்டு ஆங்கிள் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிள் கிடைக்கணும். அண்ட் இஃப் ஒன் ஆஃப் தம் இஸ் அக்யூட், அதில் வந்து அவங்களே ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க, ஒரு ஆங்கிள் வந்து எங்களுக்கு அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் த அதர் ஷுட் பி டேஷ். அப்போ இன்னொரு ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளாக இருக்கும் அப்படின்றது நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து டூ ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆங்கிள்லாம் நமக்கு என்ன தெரியும், 180 டிகிரி இருக்கும்னு தெரியும். ஸோ அதில் ஒரு கண்டிஷன் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஆங்கிள் என்னதான் இருக்கும், ஸோ பாருங்கள் இது நல்லா பெண்டாக இருக்குது. இந்த ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிளும் ஒரு அப்டியூஸ் ஆங்கிளும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே சில்ட்ரன், கொஸ்டின் நம்பர் 8லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.